ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வானகரம் ஆல்டோ பார்க்கிங். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இடத்துல தான் இன்றைக்கி திருப்பியும் ஒரு சூப்பரான பஸ் vlog பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் அன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் கிளம்பியிருக்குங்க. பட் இன்றைக்கி வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி வாக் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் இப்போ தான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பஸ்ஸாக ஒன்று ஒன்று அப்படியே கிளம்பி போவேன். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் vlog தான் பண்ண போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து நம்ம டவுன் சவுத்து தான் போகிறோம், அதாவது நாகர்கோவில் வரைக்கும் ஒரு சூப்பரான லக்ஸுரி ப்ரீமியம் பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இவங்களுடைய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோங்க, அதாவது ஜிங் பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஜிங் பஸ்ஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 2 கேட்டகரி பஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு அண்ட் மேக்ஸுன்னு. அதில் ப்ளஸ் கேட்டகரியில் நம்ம சென்னை டு மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதாங்க ஜிங் பஸ்ஸோடைய மேக்ஸ் கேட்டகரியில் வர பஸ்ஸு. ஸோ இந்த மேக்ஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான பஸ் தான் இருக்கும். அதாவது வால்வோ கேட்டகரி பஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த பஸ்ஸை அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் நோக்கி போகிறோம். அண்ட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா உள்ளே பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ டக்குன்னு பஸ்ஸுக்கிட்ட போயிடும், க்ரூஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ போயிட்டு இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வாங்க டக்குன்னு போயிடலாம். வானகரம் ஆல்டோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா இங்கே ஆம்னி பஸ்ஸுக்குலாம் ஒரு முக்கியமான பார்க்கிங் ஸ்பாட் மாதிரி இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்டினேஷன் போகுது. இங்கே காவேரி இருக்குது, எஸ்ஜேவி, ஸோ ஜிங் பஸ் ப்ளஸ் நம்ம ட்ராவல் பண்ண பஸ் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நிறைய ஊருக்கு போக வேண்டிய பஸ், நிறைய கேட்டகரி பஸ் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கு. டக்கு நாங்கள் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு இது தாங்க. ஸோ பஸ்ஸு இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, அதாவது பஸ்ஸெலாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ், இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே ஒரு டீட்டெயிலாக இந்த பஸ்ஸை பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி நிற்கிற இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடியாகி நிற்கிதுங்க. சரி வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. ஏன்னா பின்னாடி பார்க்கவே செம்ம சூப்பராக அந்த பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க டக்குன்னு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துலாம். இந்த ஜிங் பஸ் மேக்ஸ், அதாவது வால்வோடைய 9600 SLXல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேடேஷன். வெளியில் என்ன கொடுத்துறேன் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் தாங்க. ஸோ மிரரில் இது வரைக்கும் ஸ்ட்ரிப் லைட்டிங் வச்சதில்லை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு தனித்தனியாக ஒரு சின்ன மிரர் ஸ்ட்ரிப் லைட்டிங் மாதிரி செம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இருட்டில் பார்க்கறதுக்கு நல்லா செம சூப்பராக இருக்கும். அதோட இமேஜ்லாம் நான் அப்புறமா கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க டக்குன்னு உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கறதுலாங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே CCTV கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் உள்ளே வரா, யார் வெளில போகிறா, அண்ட் சாமி ஃபோட்டோ இருக்குங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்குங்க. ஸோ எல்லாமே 24/7 ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங் பஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பெல்ட் போட்டுக்கிறாரா இல்லையா, அவர் தூங்குறாரா இல்லையா, ஸோ கரெக்டாக பஸ் ஓட்டுறா இல்லையா, எல்லாமே இதில் 24/7 ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் நோட் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த பஸ்லேயே இருக்கிற நம்மளுக்கு பிடிச்ச சீட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட் தாங்க. எதனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கேபின் ரேட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராகவே ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இது சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இப்போ வேணால் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம போர்டிங் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேபினில் இங்கே உட்காந்து நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம குஷனிங்கோட சீட் தாங்க இருக்கும். ரொம்ப பிடிச்ச சீட்டு எனக்கு வால்வோவில் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ் உள்ள சீட்டோட பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்குங்க. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வால்வோவில் ப்ரீமியம்னு சொன்னால் வால்வோ தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ப்ரீமியமான ஒரு பஸ்ஸு தாங்க இது சொல்லலாம்.
ஸோ யூஸ்வலாக வால்வோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடட் வெர்ஷனால SLX வெர்ஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சரி வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டக்குன்னு பார்த்துடலாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டிக்கு CCTV கேமரா இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா SOS அலாரம் பட்டன் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு CCTV கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும். அண்ட் இங்கே 2 இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் 2 இருக்குங்க. ஸோ கீழே பார்த்தாலுமே உங்களுக்கு கீழே ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருப்பாங்க, கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டும். அதுக்கு ஏற்ற மேலே மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ரிப் லைட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீட் இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வால்வோடைய அந்த லென்த்து பார்த்தாலே செம சூப்பராக இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ BS6ல் B8R வெர்ஷன் பஸ்ஸுங்க. ஸோ வால்வோடைய B8R வெர்ஷனில் 9600 SLX பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ஸு சென்னை டு திருவான்ட்ரம் ரூட்டில் ரன் ஆகுதுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் ட்ராவல் பண்ணுறோம். பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருவான்ட்ரம் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் வரைக்கும் ரன் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இது ஏசி ஸ்லீப்பர் பஸ் தாங்க. இந்த வால்வோ டைப் ஆஃப் பஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரியர் சைடு தாங்க இருக்கும். ஸோ பின்னாடி தான் இன்ஜின் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலே இருக்காதுங்க. ஸோ செம்ம ஸ்மூத்தான ரைட்டு தான் இந்த மாதிரி பஸ்ஸில் வால்வோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுப்பாங்க. ஸோ பின்னாடி தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க வால்வோ 9600 SLX. ஸோ B8R உடைய வெர்ஷன் பஸ்ஸுங்க. ஸோ B8R இன்ஜின் டைப்பில் 9600 SLX பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ பார்க்கிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் காமிக்கணுமோ அது எல்லாமே தெளிவாக காமிச்சு பண்ணியிருக்கேன். பஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர்ஸ் என்ன, உள்ள இன்டீரியர்ஸ் என்ன, ஸோ எல்லாமே கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு இன்னும் இந்த பஸ்ஸை பற்றி பேச வேண்டியதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கோயம்பேடு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வானகரம் பார்க்கிங்கில் தான் இருக்கும். அண்ட் கோயம்பேடுலேருந்து தான் அஃபிஷியலாக பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து எப்படி ஃபீச்சர்ஸ் தராங்க பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக பார்க்கிங்கில் எடுக்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து இவங்க எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே அங்கே பார்க்கலாங்க. அண்ட் பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாமே டிரைவர் நான் போயிட்டு நல்லா பூஜைலாம் பண்ணிட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக ரெடி ஆகி வந்துட்டாங்க. சரி வாங்க இங்கேருந்து நம்ம மாநகரத்துலேருந்து எடுத்து கோயம்பேடு போவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக இந்த பஸ்ஸை பற்றி மெயினான கண்டென்ட்லாம் அதில் தாங்க இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வானகரமோட பார்க்கிங்லேருந்து டிபார்ட் ஆச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வரோம். எதனால கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பஸ்ஸோடைய அந்த டிபார்ச்சிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பார்க்கிங் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து தான் ஆப்ஷன் காமிக்குங்க. ஸோ கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. இன்றைக்கி நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு MTC பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ்ஸெலாம் வெளில வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஹோட்டல் கீதம்க்கு வாசலே தான் நம்ம பஸ்ஸு நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க ஒன்று ஒன்றா. அப்படியே வானகரமில் தான் நான் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வானகரம் பார்க்கிங்கில் தான் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் காமிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானகரத்துலேருந்து பஸ்ஸு டிபார்ச் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்துட்டு பைக்கில் கோயம்பேடு வந்தாச்சுங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸோடைய மாட்டேஜ் ஷார்ட்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பஸ்ஸில் போகாமல் பைக்கில் நான் அப்படியே கோயம்பேடு வந்துட்டேன். பஸ்ஸு நம்ம பின்னாடி தாங்க வந்துட்டு இருக்குது. அண்ட் கரெக்டாக நான் கோயம்பேடு அந்த கீதம் ஹோட்டல் வாசலில் தான் நிற்கிறேன். ஸோ பஸ் வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு உள்ளே வந்துச்சுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நிற்குது. ஸோ இந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு டக்குன்னு டிக்கெட் முன்னாடி செக் பண்ணிட்டு உள்ளே ஏறிடலாங்க. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. சென்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் போட் பண்ணுறாங்க. ஸோ எக்கச்சக்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இங்கேயே போட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். போகிற வரல 1-2 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம கோயம்பேடுலேயே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஃபுட்டெல்லாம் போட் பண்ணுறாங்க. ஸோ ஜிங் பஸ் மேக்ஸ் போட்டு அந்த தெர்மால் பேக்குள்ளே எல்லா ஃபுட்டும் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வாட்டர் பாட்டில் மற்ற அந்த வெல்கம் கிட் எல்லாமே இருக்குங்க. ஸோ சீட்டில் போனதுக்கப்புறம் நமக்கு தருவாங்க. அப்போ என்ன ஆகுறது நான் உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சென்னை கோயம்பேடு MTC பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க கீதமில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போர்டிங் பண்ணும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பேசஞ்சர்ஸ் போட் பண்ணிட்டாங்க.
ஸோ கொஞ்ச நேரம் நம்ம உள்ளே போடலாம். ஏன்னா செங்கல்பட்டு வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வெல்கம் ட்ரீட்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைட் கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு கோயம்பேட் எம்டிசி பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்கிற கீதம்லேருந்து டிபார்ச்சர் ஆச்சுங்க. சரி வாங்க இப்போ நான் உள்ளே போயிடலாம். உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டின்னர் அண்ட் வெல்கம் கிட்டில் என்ன இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர்டிங் பாயிண்ட்ஸ்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பர்த் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் பர்த்லையும் பார்த்தீங்கன்னா அப்பர் டபுள் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் எந்த சீட் புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா UD7 அண்ட் UD8ங்க. ஸோ உள்ளே வந்து தேர்டு அப்பர் டபுள் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் அமெனிட்டிஸ் இருக்குது பார்த்துடலாங்க. இப்போது டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. செம்ம சூப்பராகவே இருக்குங்க. வால்வோடைய அந்த ஒரு அடுத்த லெவல் பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ செம்ம சூப்பராகவே இருக்கும். அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஓட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஸோ தலைக்கு பின்னாடி ஒரு சாஃப்டான பில்லோ கொடுத்துருக்காங்க. அந்த எலிஃபென்ட் கிரே கலர் கொடுத்த பில்லோ வாஷ் பண்ண கலரோட. இதில் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பில்லோ இருக்குங்க. ஸோ வால்வோல யூஸ்வலாக எலிவேட்டட் பில்லோ தர மாட்டாங்க. பட் இதில் எலிவேட்டட் பில்லோ கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நல்லா ஒரு சாஃப்டான பில்லோ கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் இருக்க ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் திங் இது தாங்க. ஸோ வால்வோடைய அந்த ஜிங் பஸ் மேக்ஸ் கேட்டகரியில் வர பஸ்னால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு வாஷ் பண்ண ரேப் பண்ண சீட் கவர் தான் கொடுப்பாங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக் டைப் சார்ஜிங் பயன்பாடாக இருக்குது. டைப் சி எங்கன்னு கேட்டிங்கன்னா சைடில் இங்கே கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பியும் இருக்குது, டைப் சி போட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே இல்லை இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இங்கே பேக் ரெஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேர் வேறு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணால் கர்டன்ஸ் ப்ரைவசிக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோஸ் கிட்ட பார்த்தாலும் நல்ல ஒரு சூப்பரான நீட்டான ப்ரைவசி கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்த் லைட்டும் கொடுத்துருக்காங்க. தென் ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பேக் வைக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. அண்ட் காலு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பெட் ஸ்ப்ரெடும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு மாதிரி காட்டனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ டபுள் பர்த்தில் சீட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் பார்த்துப்பீங்க. ஸோ டபுள் பர்த் லோயரில் என்ன இருக்கும் அதே மாதிரி தாங்க அப்பரில் இருக்கும். இப்போ வாங்க சிங்கிளில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துனான்னு பார்க்கலாங்க. சிங்கிள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ வால்வோடைய அந்த யூனிக் பேக் ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ஒரு மாதிரி சூப்பராக வச்சுருப்பாங்க பெருசாகவே. ஆனால் அதுக்கு தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, சைடில் இருக்குங்க. அண்ட் தலைக்கு மேலே ஏசி வென்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீடிங் லைட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லோங்க. வால்வோலையும் தெரிஞ்சு ஒரு பில்லோவே அப்கிரேடேஷன் பண்ண மாதிரி கொஞ்சம் பெருசாக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டு அந்த டேக் பண்ணி வாஷ் பண்ண ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெடும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண ஒரு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. காலி கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே டிவி வர வச்சுக்கலாம், இல்லை அப்படி இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கே டிவி வைக்கல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்டு உங்களுக்கு ரொட்டேட்டபிள் ஏசி வென்ட் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று டீசெண்டாகவே இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வால்வோல் அந்த SLX டைப்னால ஸ்ட்ரிப் லைட் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டிங் பாயிண்ட் முடிஞ்சு டிரைவர்னா ஆஃப் பண்ணிட்டுவாங்க. ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஏன் சீட்டில் அமெனிட்டிஸ் இருக்குது, சிங்கிள் அமெனிட்டிஸ் பார்த்துருப்பீங்களா. ஸோ பஸ்ஸில் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக எல்லாம் பக்காவாக இருக்குங்க. அண்ட் செம்ம சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க இவங்க என்ன அமெனிட்டிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அது என்னென்ன கொடுக்குறான்னு பார்க்கலாங்க. இப்போது பஸ்ஸு கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் கிட் வரும், அதுக்கப்புறம் டின்னர் கொடுப்பாங்க. இந்த ஜிங் பஸ் மேக்ஸ் நாங்கள் இந்தியாவிலே ரன் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு 7 ஸ்டார் பஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் 7 ஸ்டார் ஹோட்டல் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 7 ஸ்டார் ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் கொடுக்க வேண்டியதாங்க இந்த ஜிங் பஸ்ஸோடைய மோட்டோ. ஸோ அதுக்கு தான் இவங்க ஃபுல்லாக இந்த ரூட்டில் வால்வோ மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த மேக்ஸ் கேட்டகரி பஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வால்வோ டைப் பஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த பஸ்ஸும் அதில் சேர்க்க மாட்டாங்க. ப்ளஸில் தான் உங்களுக்கு மற்ற டைப்போ அந்த அசோக் லேலண்ட், பிரகாஷ்,
எம்ஜி கிளைடு தாமோதர் பில்லாம் வரும். பட் இந்த மேக்ஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா வெறும் வால்வோ கேட்டகரி வச்ச பஸ்ஸு மட்டும்தான் இந்த ரூட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. எதனால் இந்த பஸ்ஸு நான் 7 ஸ்டார் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக மற்ற பஸ்ஸுலாம் அந்த பிளாங்கெட்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி தான் வைப்பாங்க. பட் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி அந்த டேக் போட்டுருவோம். சப்போஸ் அந்த டேக் கிளீன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வேறு பிளாங்கெட்டே மாற்றி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் உங்களுக்கு வெல்கம் கிட்டே ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. யூஸ்வலாக மற்ற பஸ்ஸில் உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில், பிஸ்கெட், ஒரு சாக்லேட் கையில் கொடுத்துருவோம். பட் இவங்க ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பஸ்லேயே டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டின்னர் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டு வரணும்லாம் இல்லை, பஸ்ஸில் போட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே டின்னர் கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் திருநெல்வேலி தாண்டி இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் அது எங்கே கொடுக்குறாங்க, நம்ம பஸ்ஸில் தராங்களா ஒரு ஹோட்டலில் இருக்காங்க, அதை அப்புறமா பார்க்கலாங்க. ஸோ அது தாண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கன்னியாகுமரி குளச்சல் சைடெலாம் போணுச்சுன்னா ஸோ ஜிங் பஸ்ஸில் இந்த மேக்ஸ் கேப் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேப் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்னியாகுமரி சைடில் இறங்குற மாதிரி தான் உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருவாங்க. பஸ்ஸு கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ml பிஸ்லேரி வாட்டர் பாட்டில் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜிங் பஸ் மேக்ஸில். ஸோ பஸ்ஸு கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிங் பஸ் மேக்ஸ் போட்ட அந்த ஒரு வெல்கம் கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது பார்க்கலாங்களா? ஸோ ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜிங் பஸ் மேக்ஸ்ன்னு போட்டு ஒரு சின்ன நம்கின் பேக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு சானிடரி நாப்கின் வைப்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் கொடுக்குறாங்க. ஒரு 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ஒன்று, ஒரு ஹேண்ட் சானிடைசர் அண்ட் ஒரு டென்டல் கிட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இங்கே வெல்கம் கிட்டில் கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் வெல்கம் கிட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் கிட்டில் இவ்வளோ கொடுத்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். மேக்ஸிமம் ஒரு ஜூஸ் பாட்டில் பிஸ்கெட் தருவாங்க. பட் இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. ஸோ இந்த பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோயம்பேடு மெட்ரோ ஹெட் ஆஃபீஸ் வராங்க. அங்கேருந்து மதுரை வாயில் அப்படியே பைபாஸ் ஏறிடுவாங்க. ஸோ பைபாஸ் ஏறி அப்படியே உங்களுக்கு அந்த போரூர் டோல்கேட் வழியாக பெருங்குளத்தூர் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்க. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் அப்படியே ஊரப்பாக்கம் குருவாஞ்சேரி வழியாக மகேந்திரா சிட்டி வழியாக போய் உங்களுக்கு செங்கல்பேட் டோல் இருக்கும். இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பஸ் உங்களுக்கு விழுப்புரம், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் அப்படியே உங்களுக்கு லைனாக திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வரைக்கும் போவாங்க. வந்தே பாரத் சதாப்தி ட்ரெயினில் எப்படிங்க நம்மளுக்கு அந்த கோச்சோட என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பர்த்தில் அவங்களுக்கு நல்லாவே போயினாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பேசஞ்சருக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலை வச்சு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ட்ரெயினராக. ஸோ நம்ம கிட்ட வட்டும் அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொல்லியிருப்பேங்க இதில் உங்களுக்கு டின்னரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டின்னரும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. ஸோ போரூர் டோல்கேட் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் டின்னரும் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வந்தே பாரத்தில் கொடுக்குற மாதிரியே இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக வந்தே பாரத்தில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம பஸ்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வந்தே பாரத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வருதுங்க இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. வந்தே பாரத்தில் எப்படி அந்த ட்ரே டேபிள் கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தூக்கி பார்த்தா இங்கே தெரியும் பார்த்திங்களா அந்த வந்தே பாரத் எப்படி ஷீட் கொடுப்பாங்க. இங்கே வந்தே பாரத்தோட அந்த டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ஜிங் பஸ் மேக்ஸ் என்ஜாய் த ரைட் வைல் யூ ஆர் ரீச்சிங் யுவர் டெஸ்டினேஷன். ஸோ அப்படி போட்ட ஒரு பேப்பர் அண்ட் ட்ரே டேபிளில் தான் நம்மளுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணலாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தால் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைத்தா, ஸோ சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்வீட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 2 சப்பாத்தி உள்ளே இருக்குங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு லைக் சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கெச்சப் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தாங்க நம்ம பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணுற மீல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கோர்ஸ் மீல் சொல்லுவாங்க. 1
2, 3, 4 and 5 இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 5 கோர்ஸ் மீல்னு சொல்லுவாங்க. அண்ட் வெஜிடபிள் பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் நிறையா போட்டாங்க. க்ரீன் பீன்ஸ்லேருந்து பொட்டேட்டோ வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு தான் ஆர்டர் கொடுத்துறான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபுட் ட்ரே கொடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் நல்லா சூடாகவும் இருந்துச்சுங்க மெயினாக சொல்ல போனால். ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த ட்ரேவை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம அட்டெண்டர் அண்ணா வந்து வாங்கிப்பாங்க. இந்த சென்னையிலேருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரோட்டில் ஓடுற ஃபஸ்ட்டு வால்வோ 9600 SL எக்ஸ்பிரஸ்ஸு நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 9600 இந்த ரூட்டில் ஓடி இருக்குது அண்ட் நம்ம அதிலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு SL எக்ஸ்பிரஸ்ஸு இந்த ரூட்டில் ட்ராவல் ஆகுது நம்ம ஜிங் பஸ் மேக்ஸ் தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வச்சு ட்ராவல் பண்ணுறதுலே வால்வோலே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பஸ் இந்த ரூட்டில் ரன் ஆகுது. யூஸ்வலாக எல்லாருக்குமே டவுட் வருது, ரெஸ்ட் ரூம் பேசஞ்சர் சீட் நடுவில் இருக்க ஸ்மெல்லு வராதுக்குன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க டிரைவர் கேபின் பக்கத்தில். பட் வால்வோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளவே இருக்குங்க. ஸோ அதாவது 4 ரோ இருக்குங்க. ஸோ மொத்தம் 7 ரோ இருக்கும். அதில் 4th ரோவில் டபுளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சீட்டை ரிமூவ் பண்ணி அந்த எமர்ஜென்சி டோர் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வச்சதுனால பார்த்திங்கன்னா அங்கே 2 சீட் இருக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு யூஸ் பண்ணாலுமே அந்த ஒரு பேட்ச்மேன் வராத மாதிரி தான் உள்ளே பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பஸ்ஸும் சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மொத்தம் 7 ரோலாங்க. ஸோ அதில் சென்டரில் 4th ரோவில் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ இதுதான் ரெஸ்ட் ரூம். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதாங்க ரெஸ்ட் ரூமு. ஸோ ஒரு சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்படி டோரு புஷ் சென்டரில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகுங்க. ஸோ டோர் விட்டினா க்ளோஸ் ஆயிரும். ஸோ நல்லா புஷ் பண்ணி இது எப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருங்க. சின்னதாக நல்லா அந்த ஃப்ளைட்லாம் இப்படி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே வந்து பார்த்தாலே வெறும் யூரினல் யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதிலே மென்ஷன் பண்ணிப்பாங்க யூரினல் தவிர அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு 2 ஓடோனில் ஜெல் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த லாக் பண்ணிட்டா போதும். அண்ட் இங்கே ஒரு ஹேண்ட் சானிடைசரு. ஸோ இங்கே டிஷ்யூ பேப்பர் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷனுங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ நல்லா வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூரினலுக்காக மட்டும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட ரெஸ்ட் ரூம் கூட தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லாம் எப்படி சின்னதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வால்வோலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த புது SLXல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடேஷன் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாகவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் யூரின் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ அது மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் கேபின் ரைடே பண்ணலங்க. ஏன்னா உள்ள அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் காமிச்சிட்டு ஸோ அதுக்குள்ளே இவங்க வந்து வெல்கம் கிட்டு டின்னர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது சாப்பிட்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் போரூர் டோல்கேட்டு கிளாம்பாக்கம்லாம் தாண்டியாச்சு. ஸோ இப்போ தான் கிளாம்பாக்கம் பார்த்துருப்பீங்க. அண்ட் கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் போர்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே போகலங்க. அதே மாதிரி தாங்க. ஸோ நிறைய பேர் இருந்தால் பஸ் உள்ளே போகிறாங்க. 1-2 பேர்னால பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வெளியிலேயே ஆளுங்களை வச்சு ஓட் பண்ணிடுறாங்க. ஸோ வாங்க இதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என்னதான் இந்த பஸ்ஸு ஒரு ரெஸ்ட் ரூம் வச்ச பஸ்லேயே டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அடிஷ்னலாக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பாக நிறுத்துறாங்க. மேல்மருத்துவர்கிட்ட நிறுத்த சொல்லியாங்க. ஸோ அங்கே எப்படி நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறாங்க. சரி வாங்க இப்போ முன்னாடி கேபின் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்து சொல்லுங்கள் ஒரு இப்போ செங்கல்பட்டு ஆற்று போனாலாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் அந்த வாட்ச்மேன் கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க வெயிட் பண்ணுறோம். அமௌண்ட்டு அவருக்கு தான் எனக்கு அந்த பில் அனுப்புங்க. பில்லு உங்கள் ஸ்கேனர் அனுப்புங்க. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
ஸோ இந்த ஜிங் பஸ் மேக்ஸோடைய டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்துலாமாங்க. ஸோ யூஸ்வலாக சென்னையிலேருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை அவர் திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வீக் டேஸில் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்குங்க. ஸோ வீக்கெண்டில் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும், சீசன் டைமில் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்குங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே வீக் எண்டு ட்ராவல் பண்ணுறேன். ஸோ மறுநாள் ஒரு 34 நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக்ட் ஆயிடுச்சு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா டபுளில் ஒரு சீட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா எல்லா டேக்ஸ் போக 2336 ரூபாய் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாங்க. சப்போஸ் சிங்கிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகுங்க. அது அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் ஹையாக இருக்குங்க. ஸோ கிட்ட ட்ராவல் பண்ணும்போது புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாகுங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் அந்த ரூட் பாஸ் ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகாதுங்க. ஸோ ரூட் பாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜிங் பஸ் ப்ளஸுக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த மேக்ஸ் கேட்டகரியில் எந்த விதமான ரூட் பாஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயும் இருக்குது, அப்ளிகேஷனும் இருக்குது. அதை தாண்டி ரெட் பஸ், அபி பஸ்ஸில் கூட புக் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி ஜிங் பஸ்ஸோடைய ஓன் ஆப்பில் சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ நான் புக் பண்ணது எப்படி அதே மாதிரி காமிக்கிறேன். சென்னை டு நாகர்கோவில் போட்டு டேட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ட்ராவல் பண்ணும்போது சாட்டர்டே போட்டுக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வருங்க. ஜிங் பஸ் மேக்ஸும் வரும், ப்ளஸும் வருங்க. ஸோ மேக்ஸ் தாங்க அந்த வால்வோ கேட்டகரி. அதில் கிளிக் பண்ணிட்டு போர்டிங் பாயிண்ட்ஸில் ஸ்டார்டிங் காமிக்குங்க. ஸோ கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செங்கல்பேட்டு வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நான் கோயம்பேட்டிலே கொடுத்துக்கிறேங்க. ஸோ ஈஸியான ஆப்ஷன் கோயம்பேடு தாங்க. கோயம்பேட்டிலேருந்து நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா வடசேரியும் காவல் கிணறு இருக்குது. ஸோ நான் வடசேரியிலே இறங்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் சீட் வருங்க. ஸோ உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ரேட்ஸில் ஒரு சீட்டு என்னென்ன ரேட் இருக்கோ அது ஏற்ற மாதிரி காமிக்குங்க. சிங்கிளுக்கு ஒரு ரேட்டு, டபுளுக்கு ஒரு ரேட்டு, அப்பர் ஒரு ரேட், லோயருக்கு ஒரு ரேட் வருங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா லோயர் டபுளில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜிங் பஸ் ப்ரைம் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ரூட் பாஸு. ஸோ அது ஜிங் பஸ் ஃப்ளெக்ஸில் நம்ம தான் அப்ளிகேட் ஆகும், மேக்ஸில் கிடையாதுங்க. அது ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் காமிக்கும். ஸோ உங்கள் நேமு, மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கு வந்து சேவ் ஆயிருங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னு ஒரு கூப்பன் கோடு உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகபிளாக இருக்குங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும்னா இன்னொரு கூப்பன் கோடு கொடுக்கணும். ஸோ 7 ஸ்டார்னு கொடுக்கணுங்க. ஸோ 7 ஸ்டார் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாங்க அந்த கூப்பன் கோட் 7 ஸ்டார்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு கூப்பன் கோட் அப்ளை ஆகுங்க. ஸோ அது அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 7 ஸ்டார் கூப்பன் அப்ளை இன்னும் உங்களுக்கு சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைனில் இருக்காங்க பாருங்க, அவர்கிட்ட பேசி பண்ணிடுவாங்க. பிரதர் லைனில் இருக்கார் பாருங்க. அண்ட் மேல்மோரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கணபதி விலாஸில் ஒரு ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாங்க பஸ்லேயே ஃபுட்டு கொடுத்துறாங்க அண்ட் ரெஸ்ட் ரூமும் இருக்குது, இது தாண்டி எதுக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் சாப்பிட்ருவாங்க, பட் டிரைவர்ஸ், அட்டெண்டர், அந்த மார்ஷலானலாம் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்காக தான் இந்த பிரேக். ஸோ இந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வர மாதிரி தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஹை கிளாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் நிறுத்துறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் ரொம்ப பண்ணியிருக்க மாட்டோங்க. யூஸ்வலாக நம்ம கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நம்ம கேபின் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போயிருப்போம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்டில் மட்டும் தான் கேபின் பண்ணியிருப்போம். டிபார்ச்சர் ஷார்ட் எடுத்து நம்ம உள்ளே வந்து போவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் கிட்டு, டின்னர் பாய் பண்ணி சாப்பிட்டு முடியுது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோலே தாண்டிட்டோங்க. இப்போ செங்கல்பட்டு டோல் தாண்டி நம்ம மேல்மோத்து கிட்ட வரைக்கும் வந்திருக்கோம். இது வரைக்கும் கேபின் பண்ணி உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போகலாங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து அகைன் நம்ம கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு தூங்கிடலாங்க. தூங்கிட்டு மார்னிங் இந்த திருநெல்வேலி சைடில் போயிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க சீனிக் வியூஸ்லாம். ஸோ அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம நாகர்கோவில் வரைக்கும் போகலாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு எங்கேயுமே நிற்காதுங்க. ஸோ உளுந்தூர்பேட்டையில் கூட ரெஸ்ட் ஸ்டாப் கிடையாதுங்க. டேரெக்டாக இந்த பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு விருதுநகர்கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுநகரில் நின்றுட்டா நம்ம காமிக்கலாங்க. அப்படி தூங்கிட்டா டேரெக்டாக நம்ம திருநெல்வேலியிலேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இப்போ வாங்க திரும்பி கேபின் கண்டினியூ பண்ணிட்டு நம்ம அப்படியே உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போகலாங்க.
அவன் இதுங்கெல்லாம் எதுக்கு முடிச்சுட்டு அவன் சரி நம்பர் கொடுப்பான் அது கட்சியா மெசேஜ் அனுப்புது வாரம் முக்கிட்ட வரங்களா. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேல்மருத்தூர் ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அகைன் ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இருக்குன்னு டக்குன்னு பார்த்துடலாங்க. மேல்மருத்தூர் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தூங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கூட சொல்லிங்கன்னா ஏர்பட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது காதில் மாட்டி தூங்கினா வெளியில் இருக்க நாய்ஸ் கேட்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ். ஸோ அந்த வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினியேச்சர் பண்ணி கீ செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐ மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டில் எப்படிங்க ஐ மாஸ்க் கொடுத்து நம்ம நிம்மதியாக அந்த வெளிச்சம் கண்ணில் படணும் சொல்லிட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஐ மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கீ செயின் அண்ட் ஏர் பட்டுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு மேல்மருத்தூர் தாண்டி தூங்க போகும்போது எல்லா பேசஞ்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அம்யூனிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்த்லேயே வந்து கொடுப்பாங்க. அப்படியா? நான் அங்கேருந்து பார்க்கலாம் அதிகம் தானே ஓட்டமாக இருந்தது. நான் மதுரை பார்த்தேன். ஓ சரி சரி. ஸோ இங்கே இருந்ததா? ஓ அப்போ என்ன சொன்னான்? இதை சொன்னது யாருன்னா அவனா? இதை சொன்னது யாரு அவனா? பார்க்கிங்க பார்க்கிங் ஆட்டோவில் வண்டி இருக்கும். அப்புறம் இது சிறுசேரியில் கொஞ்சம் வண்டி இருக்கும். அதனால நான் அவங்களாம் யாருமே டச்சே எனக்கு கிடையாது. திருச்சி வந்துடும். மன்னார்புரத்தில் வந்து டிராப் இருக்கு. வண்டி ஃபுல்லாண்ணா சீட் இருக்கா? ஓ சரி 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 சரிண்ணா. சரி துளசி நான் நானும் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். படுத்துறேன். நான் காலைல கூப்பிட்றேன். சரியா? ஒரு பஸ்ஸில் எவ்வளோ பேர் எவ்வளோ நிமிஷம்? சார் ரைட். ஆமாம் வீடு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தானே. சரி சார். நான் அப்புறம் அவர் பக்கம் தானே வீடு எய்த்த மாதிரி தான். சரி அப்போ நான் கிளம்புறேன். நான் உங்களை பிறகு பேசுகிறேன். சரி ஆமாம் வந்துட்டு நான் வாய்ப்பு இருந்தேன். வரவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா?
பையன் 2 பையன் தனி தனித்தனியாக வந்தவங்க தனித்தனியாக வந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிக்கை? எத்தனை பேர் இருக்காங்க? ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கேபின் ரைட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அண்ட் நம்ம திருநெல்வேலி கிட்ட தான் கேபின் ரைட் கண்டினியூ பண்ணோம். நைட்டு தூங்க போயிட்டு அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம தூங்குங்க. ஏசி கூலிங் ஆகட்டும், சில்னஸ் ஆகட்டும், உள்ள கம்ஃபர்ட் ஆகட்டும். ஸோ எந்த விதமான குறை இல்லாமல் நல்லா சூப்பராக தூங்கி நம்ம திருநெல்வேலியிலேருந்து கேபின் ரைட் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ திருநெல்வேலி தாண்டி நம்ம வள்ளியூர் கிட்ட இப்போது ரெஸ்ட் ஸ்டாப்லாம் நிறுத்திருக்கோம். இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ பிரேக்காக ஆக்ட் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்காக ஆக்ட் ஆகுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த விதமான பே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஜிங் பஸ் டிக்கெட் புக் பண்ணுவோம் இதுலேயே இன்க்ளூட் ஆகிடுங்க. அண்ட் ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் நிறுத்துறாங்க. ஹோட்டல் நியூன்லான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சு என்ன ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்க எப்படி ஃபுட்டில் இருக்குது பார்த்து நம்ம அப்புறமா ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு சூடாக ஒரு கப் காஃபியை வாங்காச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான அந்த மினி டிஃபன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு பூரி, கொஞ்சம் பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் அண்ட் ஒரு காஃபிங்க. ஸோ இதுக்கு எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த மினி டிஃபன் தேவையில்லை சரிங்களா, நீங்கள் வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக லைக் உங்களுக்கு அந்த டிஃபன் வேணான்னா எனக்கு ஒரு செட் பூரினா ஓகே, இல்லை ஒரு தோசை ஒரு செட் இட்லி அப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த மினி டிஃபன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு சஃபிஷியண்ட்டாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டே உங்களுக்கு டீ ஆர் காஃபி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் காஃபி வாங்கிட்டேன். ஸோ செம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் தான் நிறுத்துறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு கப் காஃபி அடிச்சுட்டு திருப்பி இங்கேருந்து சூப்பரான கேபினெட்டு கண்டினியூ பண்ணிட்டு அப்படி நம்ம நாகர்கோவில் நோக்கி போகலாங்க. வாங்க. சென்னையிலேருந்து என்ன ஜாவது உண்மையாலுமே சொல்கிறேண்ணா, இதெல்லாம் கடவுளுக்கு சமம். இந்த வண்டிலாம் எவனமாவே ஓட்ட மாட்டான். எந்த டிரைவரும் சொன்னாலே டயர்ட் ஆகிடுறாங்க. 12 மணி 1 மணிக்கு தான் வண்டி நிறுத்தும்னு சொன்னாலே ஐயோ அப்படின்ட்டுறாங்க. ஹைதராபாத் அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. அப்படிதான் இருந்தது, முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஹைதராபாத்துக்கு ஆனால் சனிக்காம ஓட்டுங்க பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அவரும் சரி நீங்களும் சரி. ஒருத்தர் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தான், அது எத்தனை மணி கல்யாணம் என்ன ஆயிடுச்சு தெரியல. இந்த இல்லை வந்தானுங்கல்ல ராட்சஸ் கிட்ட பாவம், நமக்கு மனசரிச்சு பண்றதில்லை. சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிச்சு. அவன் ஏதோ இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து வரான் பாவம். இல்லை சாயந்தரம் ரிசப்ஷனா என்ன ஆயிடுச்சு தெரியல. அந்த தான் ரிசப்ஷன் இருக்கும். சாயந்தரம் அவன் இந்த ஐஸ் அடிச்சு என்ன பண்ண. நைட்டா? நைட் எப்படி தானே வருவாங்க. எங்க எடுத்துருமா அம்மா சொல்ல போறோம். அங்கதான் ஃபைனலி நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா அந்த மலையில் பார்த்திங்கன்னா ஸோ ரோடு ரொம்ப மண்ணாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டிரைவர் நான் ஸ்லோ பண்ணி பட் நல்லபடியாக சூப்பராக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. நீங்கள் நல்லா ப்ரீமியமாக லக்ஸரியாக எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பஸ்லேயே ஃபுட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு பத்திரமா இறக்கி விட்டுனுச்சுன்னா தாராளமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் ஜிங் பஸ் மேக்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய ரூட்ஸில் இவங்க ப்ளஸ் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸ் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இங்கே 8:30 மணிக்கு நம்மளுக்கு ட்ராப் பண்ணாங்களே,
ஸோ ஒரு 11:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம் போய் ரீச் ஆகும். ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அடுத்த சூப்பர் ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். டாடா.